எவ்வளோ கற்றுக்கு எங்கே போவ? நிறைய கற்று வச்சுரு, எங்கே போவ? சுடுகாட்டுக்கு தானே. சுடுகாட்டுக்கு போ. அங்கே போனால் என்ன நடக்கும்? ஒன்று பொதிப்பாங்க, இல்லை எரிப்பாங்க. எரிச்சா காணாமல் போயிடுவது தானே. அப்போ எல்லாம் காணாமல் போனவங்க தானே. புதைச்சாங்க, ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து என்னாச்சு? எல்லாம் யார் தான் அப்போ செத்தவெல்லாம்? எவ்வளோ ஒருத்தன் காணாமல் போயிட்டான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அறிவுக்குதா? மண்டியில் மசாலா இருக்குதான்னு கேட்குறேன் நான். எங்கடா உங்கள் தாத்தா? எங்கடா தாத்தா எலும்பு எங்கடா இருக்குதா? எங்கே போச்சு? இன்னும் 6 மாதம் பொறுத்து காணாமல் போனவர், 5 வருஷம் பொறுத்து காணாமல் போனவர் உடனே காணாமல் போயிட்டு இருக்கிறாரு. உடனே கண்டுபிடி முடியல, அதனால காணாமல் போயிட்டு இருக்கிறாரு. எல்லாம் எங்கே தான் போனாங்க? எங்கே தான்யா? தீக்குச்சை பார்த்தியா? கொளுத்துனியா? எரிஞ்சுதா? இப்போ எங்கே போச்சு? அது எல்லாமே தோன்றின மறையும். இது சிம்பிள் விஷயம். தோன்றின மறையும். இதெல்லாம் ஒருத்தர் மகான் ஆகிட்டார், ஒருத்தர் மயிர் ஆகிட்டார். அப்போ உண்மை இல்லைன்னா உனக்கு என்ன தெரியாது, புரியாது. நான் சொன்னால் கூட உனக்கு புரியுமா? நான் இப்போ உண்மை சொல்கிறேன், புரியுமா உனக்கு? எல்லாமே காணாமல் தாண்டா போயிட்டாங்கன்னா ஒத்திப்பியா நீ? அதில் அவருக்கு கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க, அவர் காணாமல் போயிட்டாருன்னு. இது பெரிய விஷயமா? ஜிபத்தில் வச்சுன்னு அவனுக்கு தெரியும் தானே. எல்லாமே ஒரு நாள் காணாமல் போயிடுவாங்க, இந்த நாள் காணாமல் போயிட்டாங்க. இந்த லூசுங்களுக்கு என்ன சொல்லிட்டு போகலாம் தீர்ப்பை? காணாமல் போயிட்டாருன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. பெருமையாக பேசிக்கிறியே, உன்னை விட அறிவு உண்டா உனக்கு? என்னடா இதுக்கு 37 சட்டம், 96 தத்துவம், என்ன இதெல்லாம்? யார் கேட்டா இதெல்லாம்? தெளிவாக பேசு, எனக்கு தெளிவாக எனக்கு தெரிகிற மாதிரி பேச. இல்லை புதுசு புதுசாக 4 வார்த்தையை கற்று வச்சுன்னு என்ன சொல்லுங்கிறேன்.